ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ தான் வந்து எங்களுக்கு காலையில் ஆயிருக்கு 8 மணிக்கு தான் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எங்கள் தங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. என்னடி சாப்பிட்றதுங்க? என்ன சாப்பிட்றீங்க? என்னடி சாப்பிட்ற காட்டு? சாப்பிட்றாரா? கொய்யாக்காய் சாப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச கொய்யாக்காய் அதானே? காய்த்த கொய்யாக்காய் காஞ்சுது. ஆமா, காஞ்சுது. வெயிலில் காய்ஞ்ச கொய்யாக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவரு பாருங்க, நான் என்னமோ அவர்கிட்ட பிடிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பிடுங்குறாரு பாருங்க. என்ன கேள்வி எல்லாரும்? என்ன இங்கே கேளு, கை இப்போ என்ன அப்படி இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே, கிருத்திகை வேற இன்னைக்கு. அதனால நான்வெஜ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து வெறும் சாம்பார் தான் செஞ்சு சாப்பிட்டு போயிருந்தோம். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ எடுக்குதுங்க பாப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க தங்கத்துக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தங்கத்துக்கு எங்க அம்மாவுக்கு தான் சொன்னா, தங்கத்துக்கு சொல்லிட்டுனா சாரி, உடம்பு ஹீட் ஆயிடுச்சு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போறேன். எண்ணெய் தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன போட்டு போலன்னு பழகிறா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் என்ன குளிப்பாங்க? சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. சனிக்கிழமை எங்க கம்பெனிக்கு போகிறோம், எப்படி குளிக்க முடியும்? குளிக்காமல போறா, சீக்கிரமா எழுந்துவா. எங்க தங்க வந்து அங்க ஒரே அம்மக்குளம் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் பார்த்துடுவாங்களே. வண்டி மேலே ஏறுவாரு. ஒரே அம்மக்குளம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் வந்து இட்லி குருமா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, விழுந்துடும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் போயிட்டு குளிக்கணும். அதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? இந்த புறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போற? இங்கே பாருங்க, அவரோட வேலை இதுதான். அவர் வேலை செய்ய சொல்லிட்டு நான் அவருக்கு ரொம்ப டென்ஷனாக சுற்றிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு எண்ணெய் தடவை சொன்னது தப்பா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உனக்கு செஞ்சேன்னா நீ எனக்கு செய்யணும். இப்போ நீ வந்து தொடச்சிட்டு தலைக்கு எண்ணெய் தடவும் போதே சொல்றான், வீட்டை பெருக்கி கழுவிடு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, பெருக்கிறத வீடியோ எடுக்காம எங்க அம்மா வீட்டையே பெருக்க மாட்டாரு. அதை வீடியோவில் காட்டாமல் போயிட்டுனே. சே பாருங்க, வீட்டை பெருக்கி அவர் தான் துடைக்க போகிறாரு. ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி காலையில் துடைக்கிறோம். நேற்றே நான் வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டை மட்டும் துடைச்சிட்டு குளிச்சுட்டுனா நம்ம சமையல் செஞ்சு சாமி கும்பிட்டுலாம்ல. பத்தியா திட்டுற? நான் கோச்சின் போகிறேன். கோச்சின் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கிருத்திகைக்கெலாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண மாட்டீங்க தெரியும், பார்க்க மாட்டீங்க அதுவும். ஓகே பாப்போம். என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? எனக்கா? எனக்கு பசியில் கிரு 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 கிருக்குது. ஆமாம், ஹாய் சொல்லுப்பா. ஹாய். திரும்பி பார்த்தீங்களா? 9:30 10 ஆக போகுது. ஆமா, தங்கம் இங்க பாரு. தங்கம் தங்கம் இங்க பாருங்க, இங்க பாருங்க. தங்கம் தங்கம் யாரு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல எல்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு
vlogல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எப்ப அது? நான் சொல்லுவா. சரி சொல்லு. என்ன திட்டினா உனக்கு அப்படியே கூப்பிடணுமா நானு? கூப்பிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்டாட்டி சந்திரமுகியா, முழு சந்திரமுகியா மாறி இருக்கா. கண்ணிலேயே கலவரம் தெரிஞ்சு பாருங்க. கம்மியா தான் இருக்குதா? நான் கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 11 ஆச்சு. என்ன பண்றது? நீ 10:30 மணிக்கு சாப்பாடு போட்டா 11 மணிக்கு தான் நம்ம வந்து வேலையை செய்ய என்ன குறை சொல்லலைன்னா உனக்கு வந்து இதுவே வராதேப்பா. வந்துருப்பா. காசு மட்டும் பஸ்ல இருக்குது, எடுத்துக்கோ. அதான் மாசம் ஆனா பிடிங்கிறிய. சரி சந்திரமுகி என்ன பண்ற? முடியல அவுத்து போட்ட. ஓ என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து சாம்பார், மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு பொரியல். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்டிகல, அதனால குட்டி முருகருக்கு பண்ணலாம்னா. ட்ரெஸ் போடல. குட்டி முருகருக்கு சுத்தி சுத்தி வர இருக்கு. எப்படி நடக்கிறாரு பாரா. எதுல கால் விட்டு. சரி பாப்பா, ஓகே, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எங்க போக சொன்னேன்? கடைக்கு போக சொன்னேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ மளிகை சாமான்லாம் வாங்கிக்கின்னு வந்து வத்தலை வாழைப்பழம் வாங்கின்னு வந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வாங்குறத மறந்துட்டு மறுபடியும் என்ன வெங்காயம் வாங்குறதுக்கு அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் அவர் சொல்கிறாரு. சரி குடும்பமா இல்லை தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கும்மி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் பிள்ளையும். ஐயா இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஐஜேவான். என்ன கூட என்ன கடைக்கு போக சொல்ற? கடைக்கு போய் கடையை நான் வெங்காயம் வாங்கத்தாலும் அப்புறம் வந்து டிவி பார்க்கணும். ஓகே வேண்டாடா மோட பையன். சரி ஓகே, நான் வெங்காயம் வாங்கிறதுக்கு போயிட்டு வந்துடுறேன். இது பாருப்பா, நீ கடைக்கு போக சொன்ன, போயிட்டேன். வெங்காயம் வாங்க சொன்னேன், வாங்கி வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏய், தங்கத்தை பார்த்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? வானா உடம்புலாம் கெண்டு கெண்டா கிடக்குது. எனக்கு வானா மாங்காலாம். சரி ஓகேப்பா. வெங்காயம் 1/4 கிலோ வாங்கி வந்தோம். 8 ரூபாவும் 1/4 கிலோ. இருக்கிறதுக்கே விலைவாசி அதிகமாக தான் ஏறுதே தவிர கம்மியாக மாட்டேங்குதுப்பா. தங்க இங்க பாரு, தங்கம் ஹாய் சொல்லு, இங்க பார்த்து சொல்லு. எங்க தங்கம் வந்து கடல மாவு அவர் போட்டுக்கிறாரு. அவரே போட்டு தேய்ச்சி குளிக்க போறாரு. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க பண்றீங்க? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஒரு மண்டியில சூலாயுதமா அது. ஓ சன், அவன் எனக்கு சன்னு, அவனுக்கு மண்டியில சன்னா. நைனா அந்த நைனா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரெடி ஆயிட்டாரு. என்ன பண்றீங்க இப்போ? ஓ அதுல நான் பவுடர் வைக்கிறதுக்குள்ள கலஞ்சிரும். சொன்ன வைக்கலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் இடம் ஒண்ணு போயிடுச்சு. அவர் காட்டவே இல்லை ஒழுங்கா. நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க தங்கத்துக்கு வந்து தலை புத்தியாச்சு. புசு புசு புசுன்னு இருக்கு.
புசு 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 மண்டை. ம் எப்படி பத்துங்கிறாரு பாருங்க. அவருக்கு வந்து ரிமோட்டை கையில குத்துட்டா போதும், அவர் பாட்டுன்னு மாத்திக்கினே இருப்பாரு. ஆஹா. இந்த ரிமோட் தூள் தூளா ஆகிட்டாரு. நாங்கதான் கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் ரிமோட்டை தூக்கி கீழே டமால்னு போட்டாருன்னா டமால்னு மறுபடியும் தனித்தனியா போயிடும். சாப்பாடு செய்யற கேப்ல இவரை ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூக்கம் வேற வந்துச்சு. ரெடி பண்ணி தூக்கம் வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது அப்படியே எழுந்து கும்பிட்டுலாம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே போட்டு உடச்சி 4-3 ஆக்கிடுறான் அவன். தங்கனை நான் அங்கே போடுறேன் நையா. தங்கம் தங்கம் அவ்வளோ அதை பாருங்க கைட்டி எடுத்துட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே வேலையா இருக்குது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உடைக்கிறான்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட கொடுப்பாங்க. மறுபடியும் இதை ரெடி பண்ணணும், மறுபடியும் உடைப்பான், மறுபடியும் ரெடி பண்ணணும், மறுபடியும் உடைக்கிறான். ஓ அவன் பார்க்கறான், என்ன 2 ரிமோட் இருக்கு 1 டிவி தான் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கறான் அவன். தனித்தனியா கைட்டி எடுக்கிறான். ஜி என்ன ஜி ரெடி ஆயிடுச்சா? அதை தான் சொல்றேன், எதனா சொல்லணுமே. சொல்லாம இருக்க முடியாதே உங்களால். வாங்கிட்டு வந்தேன், வரும்போது பாதி சாப்பிட்டு வந்தேன். கீழே இருந்து கீழே குப்பை எங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு அவரு. கண்டிப்பா எங்க அம்மா வந்து எங்க தங்கத்துக்காக குத்து அமைச்சிருப்பாங்க. ஷர்மி குத்தா பாரு, யாரோ ஒருத்தர் அழகா குழந்தை குத்து அமைச்சிருக்கு. அவர் எழுந்தோடனே அவர் கொடுக்கலாம். கிரீம் பிஸ்கெட்டா? வேணாம், அப்ப நானே சாப்பிட்றேன். ஓகே ஓகே, அவ்வளவுதான். பிஸ்கெட் நீ சாப்பிடு, கிரீம் நான் சாப்பிட்றேன். ஓகேவா? இதுல வந்து சாப்பாடு இருக்கு. ஆஹா, சாப்பாடு வச்சிருக்கோம். இந்த சாம்பார் இன்னும் ஓபன் பண்ண, விசில் போடல. ஓகே, அது என்னது? இது அதுல வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணிருக்கேன். சூடா இருக்கு, கை வைக்கும். இது என்னது? இது வந்து வாழைக்காய் பொரியல். ஓஹோ, ஓ ஐ சி. முடிஞ்சிச்சு சமையல். ஓவரா முடிஞ்சிச்சு. இன்னும் 10% தான் இருக்கு. வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சாமி கும்பிடுவோம். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க தங்கத்தை கஷ்டப்பட்டு தூங்க வச்சேன். புள்ளி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டேன் தூங்க வைக்கிறதுக்கு. நடிக்காத. தூங்க வச்சுட்டு வந்து இது வந்து தாளிச்சு விட்டாச்சு. இவரு அதுக்குள்ள எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இப்போ அப்படியே வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியே வடிவேல் சார் மாதிரி மல்லாக்கா படுத்து. ஒரு நாள் ரெஸ்ட். நான் எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது? உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து சாமி கும்பலாம், எல்லாரும் சேர்ந்து கும்பலாம். கண்டினியூ விலாக்ஸ்ல பார்க்கலாம். எப்படி சொன்னா? நான் எப்போ சொல்ல ஆ இந்த வாரத்துல செய்யணும் தான சொன்னா. ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் மனைவியை பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இப்போ தடால்னு திரும்ப போறா பாருங்களா. பாப்பா திரும்பிட்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க படைச்சு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். எங்க தங்கம் இப்பதான் வந்து தூங்கி எழுந்து வராரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா நம்ம சாப்பிடும்போது அவர் எழுந்துப்பாரு. ஆமா, அவர் எழுந்துக்க கூடாதுன்னு நான் சாமிக்கு பெல்லு கூட ஆட்டாம சாமி கும்பிட்டுனாங்க. ஆனா அதையும் மீறி அவர் எழுந்து ஓடி வந்துட்டாரு. கரெக்டா நான் அன்னத்துல கைய வைக்கும்போது இவரு திண்ணையில கை வைக்கிறாரு, காலை தூக்கி கீழே வைக்கிறாரு. டிவி பாத்துக்கிறாரு, எட்டி டிவி வருது ஆனா சவுண்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் கிருத்திகை நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து கிருத்திகை நம்ம வீட்டில் ரொம்ப நல்லாவே போச்சு. உங்கள் வீட்டில் போய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டினே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லாகவே என்னை திட்டினே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலை கூட செய்ய மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கிறதுக்கும் வரல, ஓரமாக ஒதுங்கி ஃபோன் பார்த்துன்னே இருக்காங்க. நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுன்னு இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு வருமா வராதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒன்று சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கவிதா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை சொல்பா, பை. உம்மா பாவா குத்துரு.